பதிவில் 2ஆம் எண் பற்றி பார்க்கலாம். 2, அடுத்தது 20, அடுத்தது 29 தேதிகளில் பிறந்தவர்களும் சரி, மாதமும் சரி, உங்களுடைய பெயரின் கூட்டெழுத்தின் அந்த கூட்டு எண் 38, 47, 56, 74, 83, 92 உள்ளவர்களும் எண் 2 சார்ந்தவர்கள்தான். எண் 2 உள்ளவர்கள் முறையாக கல்வி கற்பார்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க இறங்கிட்டாங்கன்னா முறையாக அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு சிறந்த அறிவாளியான பேச்சுள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களால மட்டும்தான் நேரத்துக்கு தகுந்தாற்போலும் அந்த காலத்துக்கு தகுந்தாற்போலும் தன்னுடைய பேச்சை மாற்றி பேச முடியும். அப்போ அவங்க தானே இந்த காலகட்டத்துக்கு தேவை. அப்போ 2ஆம் எண்ணுக்குடையவங்க தனித்து எந்த தொழிலையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை கூட ஒரு நபர் அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். கல்வியிலையும் சரி, தொழில்துறையிலும் சரி, நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களா வரணும், நல்ல ஒரு சம்பாத்தியம் உள்ளவங்களா வரணும், நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா அவங்க மேல நல்ல ஒரு அக்கறை உள்ள நபர், நல்ல ஒரு நலம் விரும்பிகள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா மிக உயர்ந்த இடத்திற்கு வந்துருவாங்க. அது யாரா வேணா இருக்கலாங்க. அவங்களுடைய மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், குருவா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வந்துருவாங்க. அதே போல நல்ல சுபபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல நான் எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்பவே திட்டமிட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கிளைமேட் உள்ள இடத்துல எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வீடு, சொகுசான அந்த எல்லா பொருட்களும் வச்சு பிடிச்ச ஒரு நபர்களோட நம்மளுடைய குடும்பம் இப்படி தான், நம்மளுடைய இருப்பிடம் இப்படி தான், அதுக்குண்டான சூழல் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து அந்த கற்பனையை நிஜமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்தது இவங்களுக்குள்ள திடீர்னு சந்தேகம் அதிகமாக ஏற்படுங்க. அது யார் மேலேயா இருக்கட்டும், கணவன் மனைவி மேலேயா இருக்கலாம், மனைவி கணவன் மேலேயா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு மேலேயா இருக்கலாம், யார் மேலே வேணாலும் இருக்கலாம். அப்போது அதிகமாக சந்தேக நிலையும் ஏற்படும். ரொம்ப ரொம்ப கோபக்காரங்க, முன் கோபம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கோபம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டக்குன்னு மாறிடுவாங்க. அதே போல் நல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட சில நேரங்களில் அதை மறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல் அந்த சந்தேகம், யோசிக்கக்கூடிய அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாற்ற முடியாத சூழலுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் எதையாவது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம சொல்லுவோம், இவங்களுக்கு இது இட்லி தான் பிடிக்கும், பூரி தான் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளை நோஸ் கட் பண்ணுற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை அதெல்லாம் இப்போ நான் சாப்பிட மாட்டேன், பிடிச்சது, ஆனால் இப்போ எனக்கு வெண்பொங்கல் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்போது எந்த மாதிரி கிளைமேட்டுக்கு அப்போது அது என்ன அப்படின்னா இதுதான் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியோ காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் நல்ல ஆராய்ச்சி பண்ணுறவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு துறையை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அந்த கற்றதை அப்படியே ஒப்பிக்காம அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குவாங்க. நிறைய விஞ்ஞானிகள் 2ஆம் எண்ணில் பிறந்திருக்காங்க. அதே போல காதல் இவங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில போயிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் யாருக்காவது பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா கூட அது இவங்களால தான், அது ஷூரா சொல்லலாங்க 100%. ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் அடிக்கடி பேச்சு மாற்றி பேசுவாங்க. அப்போது 100% உங்களால தாங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, உங்களுடைய லவ்வர்னு கூட சொல்லலாம். அதே போல் நல்ல ஒரு நீதி நேர்மையோடு வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க.
அரசியல்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அந்த பொய்யான அன்பு காமிச்சா கூட அப்படியே உருகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு கேரக்டர் உள்ள நபரா இருப்பாங்க. அது வந்து பின்னாடி தான் தெரியும். நம்மள எந்த அளவுக்கு வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது வந்தா இவங்க, "டேய்! நீ அன்னைக்கு என்ன பழி வாங்குனல்லடா, கரெக்ட்டா அதே இடத்துல வந்து மாட்டிக்கிற பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இவங்க பழி வாங்கவே மாட்டாங்க. அந்த வரும். அந்த தாட்டெல்லாம் வரும். ஆனா, அந்த பழி வாங்குற குணம் இவங்களுக்கு கிடையாது. ஒரு கோவம் வரும். ஆனா, அதே இதுல அந்த கோவம் எங்க போகும்னே தெரியாதுங்க. மறந்துட்டு அதே அன்போட கொஞ்சம் கூட கம்மியாகாம அதே அன்போட பழகுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதேபோல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பின்னாடி யோசிப்பாங்க. சில நபர்கள் வந்து அந்த விஷயமே முடிஞ்சிருக்கும். 1 மாசம் ரிவர்ஸ்ல போயிட்டு யோசிப்பாங்க பாருங்க. நம்ம இதை அப்பவே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது யாராவது வந்து இவங்க ஒரு தவறான விஷயங்களுக்கு வந்து முற்படுத்துறபோது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலையோடு இருக்கும்போது, அப்படி அவங்களோட கேரக்டர் மாறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. தெளிவான ஒரு நபரா இருந்தாங்கன்னா, மாற மாட்டாங்க தன்னுடைய கேரக்டர்லேருந்து. ஆனா, தடுமாற்றத்தோட இருக்கிற நபர்கள் வந்து விரைவில மாறிடுவாங்க. அதுல மட்டும் நிச்சயமா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது அன்பா பழகுவாங்க. அதான் நான் சொன்னனே, மனிதர்களுக்கு தக்கவாறு தன்னுடைய மனநிலையும், பேச்சும் மாத்துற அளவுக்கு இவங்களுக்கு பக்குவம் இருக்குது. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க அம்மா, ஒரு ஃப்ரெண்டு ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்டாவும், நல்லா ஒரு யாருக்கு தகுந்த மாரி அவங்களுடைய பேச்சு இருக்கணுமோ, அந்த மாரி அன்பா பேசுவாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே ஒரு எதிர்த்து போராடி அத வாங்கணும்னு நினைப்பாங்க. விட்டு குடுக்குறது அப்படிங்கிறது ஒரு வகையில இருந்தாலும் கூட, நமக்கு வர வேண்டியத நமக்கு வந்தே ஆகணும்னு நெனச்சு, கொஞ்சம் நல்லாவே போராடுவாங்க. அவங்களுடைய லட்சியத்த அடையிற வரைக்கும் போராடுவாங்க. அடுத்தது, இவங்களோட குறை இவங்களுக்கே தெரியாதுங்க. நம்மளுக்கு என்ன? நம்ம நல்லா தானே இருக்கோம். நல்லா தானே பேசுறோம். நல்லா தானே மரியாதை குடுக்குறோம். தெளிவா தானே பேசுறோம் அப்படின்னு இருக்கும். ஆனா, இவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய குறைகள் இருக்கும். ஆனா, அதைய ஏத்துக்கிற மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இவர் ஒரு மாரி நினைச்சு கொண்டுட்டு போவாங்க. ஆனா, அங்க நடக்கிறது வேற விஷயமா இருக்கும். அந்த மாரி வந்து திடீர் திடீர் மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு வந்து தனக்கு இல்லாட்டியும் கூட மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபரா இருப்பாங்க. அடுத்தது நல்ல தமிழ் தன்னுடைய தாய்மொழி எதுவோ, அதில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய தாய்மொழி எதுவோ, அதுல மிகப்பெரிய ஒரு சாதனையை கொண்டு வர்றதுக்கு வந்து அவங்க ரொம்ப அரும்பாடுபட்டு கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பாங்க. டெய்லி கோயிலுக்கு போறது, மந்திரம் சொல்றது, வீட்ல பிரார்த்தனை பண்றது, விரதம் இருக்கிறது இதெல்லாமே பண்ணுவாங்க. அடுத்தது கோவிலுக்கு அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடல் வருத்தி வேலை போய் பார்க்கறது, பணம் இருந்தா அது ஒரு கோவிலுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது, அதெல்லாமே பண்ணுவாங்க. அதனால சொல்லப்போனா இவங்க ரொம்ப ரொம்ப அன்பான மனிதர்கள். இவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் இவங்களுடைய லைஃப் லாங் இவங்களோட டிராவல் பண்ண முடியும். புரியாதவங்க நிச்சயமா இவங்களுடைய அன்ப முழுசா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா 100% இவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த நிலையிலயும் விட்டுட்டு போமாட்டாங்க. இவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உடன் சேர்ந்த நபர்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க.